இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மல்கியா 1:6 மல்கியா 1:6. மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. என் கனம் எங்கே என்றபடியாய் கேட்கிறார் ஆண்டவர். நான் பிதாவானா என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானா அதுக்கான கனம் எங்கே? கர்த்தர் பல இடத்துல தன்னுடைய பொசிஷனை சொல்கிறார். எந்த மாதிரி இருக்கிற போது எந்த மாதிரி நம்மளுடைய கனம் அவர்கிட்ட இருக்கணும். கனம்னா என்ன? அவரை மதிப்பது, ஹல்லேலூயா, அவரை உயர்த்துவது, ஹல்லேலூயா. அந்த கனத்தை எந்த விதத்தில் நம்ம கொடுக்குறோம் என்றபடியாக அவர் கேட்குறார். ஆமென். நாம் கனம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு கனம் இருக்குது, ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆமென். ஒரு கலெக்டர்னால் அதுக்கான ஒரு கனம் உண்டு. அதே போல் ஒரு டீச்சர்னால் அதுக்கான ஒரு கனம் உண்டு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் அதுக்கான ஒரு கனம் உண்டு. ஆமென். இங்கே நம்ம வேதத்தில் பார்த்தா பல இடத்துல கர்த்தர் தன்னை ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார். அந்தந்த இடத்துல நம்ம எப்படி கனம் பண்ணணும், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத அவர் விளக்கும்படியாக சொல்கிறார். சொல்லப்போனால் நான் பிதாங்கிறார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல நான் எஜமான்கிறார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போதகருங்கிறார், ஹல்லேலூயா. இந்த இடத்துலலாம் நம்மளுடைய பொசிஷன் என்ன? அவர் பிதான்னா நம்ம குமாரன்கிற பொசிஷன், எஜமான்னாக்க நம்ம வேலைக்காரங்கிற பொசிஷன், போதகர்னா நம்ம சீசனாக இருக்கிற பொசிஷன். அப்போ இந்தந்த இடத்துல எப்படி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை காக்கிறவராக வழி நடத்துகிறவராக இருக்கிறாருங்கிறது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமென். வேடிக்கையாக ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. எப்படி? ஒரு குறும்புக்கார பையன் இருந்தானா, அவங்க அம்மா கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான், என்னம்மா நான் இனிமேல் உங்களுக்கு பையனாக பிறக்க மாட்டேன், நான் மீனாக ஆகிடுறேன் அப்படின்னான்னா. அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, நீ மீனாக பிறந்தின்னா நான் கொக்கா பிறந்து ஒன்றை பிடிச்சிடுவேன்னாங்களாம், ஹல்லேலூயா. நான் கோழி குஞ்சா பறந்துடுவேன் அப்படின்னாங்க. நீ கோழி குஞ்சுன்னா நான் பருந்தா ஒன்றை பிடிப்பேன்னாங்களாம், ஹல்லேலூயா. இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு காரியங்களை சொல்வது உண்டு. ஆமீன். நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம மாறுகிறவர்களாக இருக்கலாம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரானால், ஹல்லேலூயா, அவர் எங்கே போனாலும் விடமாட்டார், நம்மளை பிடிக்கிறவராக தான் இருப்பார். ஆமீன். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்ம தேவனுக்கு கொடுக்குற கனம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம், ஹல்லேலூயா. எங்கே ஓடினாலும் அவர் விடவே மாட்டார். யோனா அப்படி தான் ஓடி பார்த்தான். அவர் நம்ம முன்னாடி சொன்னபடி மீனாவை மாதிரி கவிட்டார், ஹல்லேலூயா, முழுகிட்டார். ஆமீன். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய ரெஸ்பான்ஸு பிதாங்கிற காரியத்திலையோ அவர் ஒவ்வொரு பொசிஷன் சொல்லுகிற போது அதனுடைய என்ன தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், பிதா பிள்ளை அப்படிங்கிற உறவில் அவர் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். எபிரேயர் 2:13-14 படிப்போம். எபிரேயர் 2:13-14 வசனங்களை. எபிரேயர் 2:13-14 ஆமென். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமென். அவர் 14 வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தின் இரத்தத்தின் உடையவராக மாறினார், ஹல்லேலூயா. ஏன்
நம்ம பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு பாடல் கூட பாடப்படும். என்ன அப்படி? கடவுள் மனிதனாக பிறந்து பார்க்க வேண்டும் என்றபடியாய். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் மனிதனாகவே பிறந்து காமிச்சார், எப்படி வாழணுங்கிறத காமிச்சார், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறதும் அதே காரியம்தான். ஏன்னா அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. மனிதனாக பிறந்தா இப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, கடவுள் என்ன அவர் மேலே இருந்துக்கிட்டு அவர் பேசலாம் ஆமென் என்றபடியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் அவரும் மனிதனாக பிறந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் சந்தித்தவராக இருக்கிறார். அந்தந்த வேலையில் எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் அது என்ன சொல்லுது? ஒரு பிதா பிள்ளைகளுடைய அன்பு ஒரு அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா என்ன? கிரேக்கத்தில் அகாப்பே லவ் அப்படிம்பாங்க. அகாப்பேன்னா அது எப்படிப்பட்டதான காரியம்னா, எல்லா விதத்துலேயும் ஒரு சாக்ரிஃபைஸர். ஆமென். நம்மளை பழி செலுத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா அபிரகாம் ஈசாக்கை போல. ஹல்லேலூயா. அந்த அபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை 3 நாள் பிரயாணமாக ஒரு மலை மேலே ஏறும்படியா அங்கே வசனம் சொல்லுது, அவன் தோல் மேலே விறக வச்சு கொண்டு போனான். ஆமென். அப்படின்னா ஒரு மலை மேலே சாதாரணமாக வெயிட் இல்லாமல் நம்ம மட்டும் ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம். அதில் ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு மேலே ஏறுறதுன்னா 3 நாள் பிரயாணம்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவன் பெரியவனாக இருந்திருக்கான். அவன் ஒன்றும் சின்ன குட்டி பிள்ளை இல்லை, ஒன்றும் கேட்க தெரியாத பார்க்க தெரியாத ஒரு ஆள் இல்லை. ஆனால் அவனை பழி செலுத்துகிற போது அபிரகாம் அவனை கட்டும் போதோ அவனை கூட்டி செல்லுகிற போதோ அவன் போகும்போதே கேட்குறான், நமக்கு எல்லாம் விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கே, பழி செலுத்துறதுக்கான மிருகம் எங்கே என்றபடியெல்லாம் கேட்குறான். அப்படி அந்த கேள்வி கேட்குற போது ஒரு தந்தையோட ஒரு அப்பாவோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். அவருக்கு தான் தெரியும் அவனை தான் பழி செலுத்த போகிறேங்கிறது. அந்த மனநிலையோடு அபிரகாம் கூட்டிகிட்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? அந்த நேரத்திலும் கைகளை கட்டி கால்களை கட்டி எல்லாம் அந்த பலிபீடத்தில் வைக்கிற போதும் அந்த இடத்துல அபிரகாம் எதுவும் பேசினதாக அங்கே வசனமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் அகாப்பே அன்புங்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிதா பிள்ளைங்கிற ஒரு உறவு நமக்கு இருக்குமானா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவாக இருக்கிறேன், நீங்கள் குமாரனாக இருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1:12-13 வசனங்கள் அதுதான் சொல்லுது. 11-12 யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் தானே இரத்தத்தினால் அல்ல, ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாம் என் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றபடியா. அப்போ இன்னைக்கு நம்ம அவரோட பிள்ளையாக இருக்கிறேன்னா நான் அன்பு செய்கிற காரியம், நான் பிதாவை அன்பு செய்கிற காரியம். ஏன்னா அவர் என்ன கேட்குறார்? என் கணம் பிதாவானால் என் கணம் எங்கே? ஹல்லேலூயா. பிதாவானால் என் கணம் எங்கே? எனக்கு கொடுக்குற மதிப்பு என்ன? நான் சொல்கிறத எந்த ஒரு தயக்கமும் இல்லாதபடி, ஆமாம், நீ அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறியா, அதை செய்கிறவனாக இருக்கிறியா? ஹல்லேலூயா. என் கணம் எங்கே? ஆமென். அப்போ பிதா குமாரன் அப்படிங்கிற உறவில் நான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேங்கிற உறவில் நான் சரியாக இருக்கிறேன்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடி நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஆமென். அதை இப்படி இருந்தால் செய்வேன், அப்படி இருந்தால் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவது. ஆமென். அப்படியே கீழ்ப்படிவது. இதுதான் தேவன் இந்த நாளில் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அடுத்தது என்ன உறவு? போதகர் சீசர் என்கிற உறவு. ஆமென். அவர் போதகர்னா நம்ம சீசராக இருக்கிறோன்னு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:24-25 வாசிப்போம். மத்தேயு 10:24-25. மத்தேயு 10:24-25 வசனம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென்.
போதகர் சீசர் என்கிற உறவு அது எப்படிப்பட்டதானது? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். அப்படின்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு பொறுப்பு இருக்கணும். போதகர் சீசர்னா அந்த உறவில் போதகர் சொல்லுகிற காரியத்தில் சீசனுக்கு என்ன? ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது எப்படிப்பட்டதான வேலையாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், அது எப்படிப்பட்டதான கஷ்டமான கடினமான காரியத்தை போதகர் சொன்னாலும் சரி அதை அவன் செய்கிறவனாக இருக்கணும். மூன்றாவது காரியம் ப்ராப்ளம் சால்விங். அப்படின்னா என்ன? அது பிரச்சனையோடு கூட இருக்கலாம். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம அணுகணும், அதை எப்படி அந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்டதான காரியம் இருக்கணும். இதுதான் போதகர் சீசருக்கான உறவு. போதகர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்னா சீசனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேவை. ஹல்லேலூயா! அவன் இப்படிப்பட்டதான காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கணும். மத்தேயு 18:19-20 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 18:19-20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போங்கள். இதுதான் யார்? போதகர் ஒரு சீசனுக்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு வேலை. ஹல்லேலூயா! நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி என்ன அவருடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். ஹல்லேலூயா! நிச்சயம் அப்படிப்பட்ட காரியத்தில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதீங்க, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா! உலகம் முடியும் வரை உங்களோடு கூட இருப்பேன் என்றபடியாக சொல்லுகிறார். ஆமென். இன்னும் அந்த கடுமையான காரியங்கள்ங்கிற போது முன்னாடி பார்த்த வசனத்திலே அவங்க என்ன சொல்கிறாங்க? வீட்டு எஜமானையே பேசபிள் என்று சொல்வார்களே. ஆனால் ஹல்லேலூயா! ஒரு சாத்தானோட தலைவன் என்றபடியா. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வரத்தான் செய்யும். ஒரு சீசனுங்கிற போது, தேவனுடைய பிள்ளைங்கிற போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமென். இது சாத்தானோட வேலை. நீ பாரம்பரியத்திலேருந்து நீ எப்படி திரும்பி போகலாம்? ஆமென். நீ பாரம்பரியத்திலேருந்து கடந்து நீ வேறு காரியத்துக்கு போகிற போது அது சாத்தானோட வேலைம்பாங்க. ஆமென். பேசபிள் என்றபடியாக அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்டதான கடுமையான சொற்கள் வருகிற போது, தேவன் நமக்கு கொடுக்கிற சில வேலைகளை நாம் செய்கிற போது, நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்படியாக அந்த காரியங்களை அவன் செய்கிற போது அங்கே சன்பல்லாத்து மற்றவங்கெல்லாம் எதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இது என்ன பெரிய காரியம், இவன் கட்டுற இந்த காம்பவுண்ட் வால்லாம் ஒரு நரி ஏறி போச்சுன்னாவே எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுங்கிறான். ஹல்லேலூயா! நரி ஏறி போச்சுன்னா அதெல்லாம் இடிஞ்சு விழுந்துடுங்கிறான். ஆமென். இது எத்தனை நாளைக்கு நிற்க போகுது? ஹல்லேலூயா! ஆனால் அதுக்கெல்லாம் நெகேமியா பயப்படல. ஹல்லேலூயா! நெகேமியா அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. இவங்க பேசுகிற காரியத்துக்கெல்லாம் அவன் பின்வாங்கவே இல்லை. ஹல்லேலூயா! ஒரு நாள் தேவன் நம்மளை உயர்த்த போது மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா! அது நாள் வரையிலும் இதனால் என்ன வந்துட போகுது, இப்படி இருந்தால் என்ன ஆகிடும், தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார், பிழைக்க தெரியாதவன் என்றபடியாக கூட பல காரியம் சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மளை உயர்த்துகிற போது மட்டும்தான் உலக மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென். போதகராகிய அவர் நமக்கு சொல்லுகிற போது, ஆமென், உயர்த்துகிற போதுனா எப்படி உயர்த்துவார் அவர் பாருங்க. மத்தேயு 10:23 படிங்களேன். மத்தேயு 10:23. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23. நம்ம உயர்த்துகிற காரியமும் இருக்குது. சரி படிங்க. இது ப்ராப்ளம் சால்விங்கை பற்றி ஒரு காரியம். நம்ம மத்தேயு 10:23 படிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். ஆமென். என்ன போதும். இங்கே காரியம் என்ன? நம்ம முன்னால் எதில் பார்த்தோம்? போதகர் சீசருங்கிற பொசிஷனில் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹார்ட் ஒர்க்கு பார்த்தோம். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங். இதுவுமே இருக்கணும். ஒரு சீசன்னா
அங்கே என்ன சொல்கிறார் அவர், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். ஹல்லேலூயா. நீ அங்கேயே இருந்துக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு சில பிரச்சனைகள் வருகிற போது தேவன் ஏதோ சொல்ல நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற போது அப்படி தான், தேவனுக்காக முழுமையாக ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரணும்னு தான் இருக்கேன். ஆமென். ஆனால் மனசு விடலை. ஏன் விடலை? வெளியே போனால் என்ன ஆகும், எப்படி நம்ம இருப்போம், நம்ம தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், இப்படியெல்லாம் பல யோசனைகள் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வெளியே வரணும்னு இருக்குது. ஆனால் காரியம் என்னாச்சு, கொஞ்ச நாளில் சில நெருக்கங்கள் வர்றதை பார்த்தேன். ஆமீன். ஆஃபீஸ்லேயே நான் இருக்கிற பொசிஷனுக்கு சில பிரச்சனைகள் வந்தது, சில நெருக்கங்கள் என்னை நெருக்குச்சு. அந்த நெருக்கின உடனே தானே இல்லை தேவன், நான் உடனே எங்கள் அண்ணன்ட்டே சொன்னேன், சில பிரச்சனைகள் இருக்குது, நான் வெளியே வரலான்னு இருக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு முன்னாடி, அதிகப்படியாக உன்னை நெருக்கிறதுக்கு முன்னாடி நீ வெளியே வந்துடுறது தான் நல்லதுன்னார். ஹல்லேலூயா. உடனே போனேன், ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஐ மீன், இங்கே காரியம் என்ன, ஒரு சீசனுக்கு ப்ராப்ளம் சால்விங்கிற காரியத்தில், ஒரு பிரச்சனையை சந்திக்கிற காரியத்தில் அது எப்படி வெளியே வரணும் என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு துன்பப்படுத்தினால் நீங்கள் அங்கேயே மோதிக்கிட்டு இருக்காத மறு பட்டணத்துக்கு போங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு போதகராக இருந்து நேராக பேச மாட்டார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கையில் இந்த காரியத்தை தேவன் ஏதோ சொல்ல நினைக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சவனாக, அறிஞ்சவனாக என்னுடைய பாதையை மாற்றிக்க எனக்கு தெரியணும். அது தெரியாமல் மோதிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரையில் மோதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரச்சனை உங்களை விட்டு நீங்காது. ஹல்லேலூயா. பிரச்சனை நீங்காது. அப்போ இன்றைக்கி அவர் ஒரு போதகனாக இருந்து நம்ம சீசனாக அவருக்கு இருக்கணுங்கிற காரியத்தில், சீசனுடைய உறவு போதகனோடு எப்படி இருக்கணுங்கிறத நான் அறிஞ்சவனாக இருக்கணும். ஆமென். அதை புரிஞ்சவனாக இருக்கணும். அடுத்தது மூணாவது காரியம், எஜமான் ஊழியக்காரனின் உறவு. அது எப்படிப்பட்டது? எஜமானுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அவரை மதிக்கிறவங்களாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். நம்ம மத்தேயு 12:35 படிப்போம். 35-36. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆமென். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். தொடர்ந்து படிங்க. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். ஒரு எஜமானுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அப்படின்னா நான் இடுப்பில் ரெடியாக துண்டை கட்டிக்கிட்டு ரெடியாக நிற்கணும். எப்போ எஜமானாகிய வருவார், அவர் என்ன சொல்லுவார், அதை நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறவனாக இருக்கணுங்கிறார். ஆமென். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். ஆமென். அது ஒருவேளை ஏன்னா விளக்குகள் எரிகிறதுனா என்ன, இன்னும் எஜமான் வர்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வர்றதா தெரியல, ராத்திரியும் ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது நீ விளக்கை அணைச்சிட்டு தூங்குறவனாக இருக்கக்கூடாது. உன் விளக்கு எரிகிறதாக இருக்கணும், நீ ரெடியாக இருக்கணும். அவர் எப்போ வருவார் என்றபடியாக தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கணும். ஆமென். கர்த்தர் எந்த நேரத்தில் அவர் ஒரு எஜமானாக இருக்கிறார்னா, எந்த நேரம் நம்மள்கிட்ட வருவார், எந்த நேரம் எப்படி பேசுவாருங்கிறதுக்காக ஒரு அலர்ட்னஸ் வேணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பதில் வரல. ஹல்லேலூயா. பதில் வரல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். எந்த நேரம் யார் வழியாக எப்படி வேணாலும் பேசலாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் தேவன்கிட்டேருந்து எப்படி வேணாலும் நமக்கு வரலாம். அதுக்கு நீ தூங்கிடக்கூடாது, அசதியாக இருந்துடக்கூடாது. ஏதோ ஒரு வழியில் வரலாம். ஹல்லேலூயா. பல முறை இந்த காரியத்தில் நான் பலவிதமாக நாங்கள் இதில் சந்திச்சிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன். ஆனால் பதில் வந்ததில்லை. ஆனால் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ கழித்து யாராவது ஒருத்தர் வழியாக தேவன் பேசுவார், அல்லது ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அந்த
தேவனுக்கான வாக்குத்தத்தமோ வார்த்தைகளோ என்னை வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இந்த இதுக்கு அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நான் சந்திக்க முடியும், இதை நான் யோசிக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா இது எனக்கு புரியாது. நம்ம இதில் யோவான்லே என்ன பார்க்குறோம்? 4வது அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண் என்ன சொல்கிறார்? எங்களுக்கு ஒரு மெசியா வருவார், அவர் வந்து சொல்லுவார். ஆமென். அப்படின்னா என்ன? சாதாரண ஒரு சமாரிய பெண்ணு, ஆமென், அவள் வாழ்க்கை கூட சரியில்லாத மாதிரி தெரியுது. ஆனாலும் அவள் உள்ளத்தில் என்ன இருக்குது? எங்கள் மெசியா வருவார், அவர் எங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நீ உள்ளத்தில் நீ என்ன காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறங்கிறது தான் தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுகிற போது அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, எனக்கு புரியல, ஆனால் எங்களுக்கு ஒரு மெசியா வருவார், அவர் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லுவாருங்கிறார். ஏன்? இந்த மெசியா வருவாருங்கிறது அவள் உள்ளத்தில் இருந்தபடியினால. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கிற போது ஆலயத்துக்கு கூட்டி சொல்லுகிற போது சிமியோன் அங்கே சொல்லுகிறார், நான் இவரை பார்க்காம நான் இறந்து போக மாட்டேங்கிறத நான் திட்டமாக அழிஞ்சிருந்தேங்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கான காரியங்கள் வந்தது? ஆமென். ஒரு எஜமானுக்கும் ஒரு ஊழியக்காரனுக்குமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவர்கள் உள்ளத்தில் எப்போ வருவாருங்கிற காத்திருக்கிற ஒரு காரியம். இங்கே அதை தான் சொல்லப்படுது. அறையை கட்டி கொண்டு விளக்கை ஏற்றி வச்சு நீ எப்போ வந்தாலும் நீ காத்திருக்கிறவனாக இருக்கணும், உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க மனுஷனுக்கு ஒப்பாய் இருங்கள் என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. 37வது வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமயமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் தன் அறையை கட்டி கொண்டு. ஹல்லேலூயா. இப்படி காத்திருக்கிறவனை பார்த்தோன்னே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நீ உட்காரு அப்படின்னு சொல்லி இவர் அறையை கட்டி கொண்டு அவனுக்கு பரிமாறுவாராம். ஹல்லேலூயா. அவ்வளோ நேரம் காத்திருந்ததை பார்த்து, எனக்காக இவ்வளோ நேரம் நீ காத்திருக்கிறீல்ல என்றபடியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக மத்திய வானத்திலே நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போய் பெரிய பந்தி விருந்து வைப்பார். ஹல்லேலூயா. எனக்காக நீ காத்திருந்தன்னு. ஆமென். இன்றைக்கி நம்ம அவருக்காக காத்திருக்கிறவங்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. என் எஜமான் வருவார் என்றபடியாய் நான் காத்திருக்கிறவனாக இருக்கிற போது நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். மத்தேயு 25:23 படிங்க. மத்தேயு 25:23. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, ஆமென், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். உன்னை அதிகாரியாக வைப்பேங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வர நாளில் நம்மளை எல்லாம் அழைத்து வருகிற போது ஒவ்வொரு பட்டணத்திலையும் நம்மளை அதிகாரியாக வைப்பார் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. ஆமென். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே தம் கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். இந்த எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட எந்த நேரமும் இருக்கிறவங்க இருக்கணும். ஆமென். எஜமான் எப்போ வருவார்னு ஒரு ஊழியக்காரன் காத்திருக்கிற வண்ணமாக அந்த ஊழியக்காரனுடைய காரியம் என்ன? அப்படிப்பட்டதான ஒரு ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்பிடிதல், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவை. ஒரு எஜமான் ஒரு ஊழியக்காரன்கிற உறவில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்தது சகோதரன் என்கிற உறவில். ஆமென். சகோதரன் என்கிற உறவில் அவர் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்? ஒரு ப்ரேயிங் டுகெதர், எல்லாத்தோட சேர்ந்து ஜெபிக்கணும். என்கரேஜ் ஈச் அதர், ஒரு தோய்ந்து போன நேரத்தில், வீழ்ந்து போகிற நேரத்தில் மற்றவர்களை ஆற்றுகிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு சகோதரனுங்கிற உறவில் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்க அதுதான். எபிரேயர் 2:11-12 படிப்போம். எபிரேயர் 2:11-12 வசனங்களை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும்
பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஆமென். அவர் நம்மளை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படலைங்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவருமாகிய நாம் எல்லாம் தானே சகோதரங்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன? அண்ணன் தம்பியை குளிப்பாட்டுறது. ஹல்லேலூயா. எப்படி? அண்ணன் சின்ன பிள்ளை தம்பியாக இருக்கிறான்னா அவனை குளிப்பாட்டுற மாதிரி. அதை தான் அவர் சொல்கிறார். பரிசுத்தம் பண்ணுகிறவராகிய நான், பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்களாகிய நீங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சகோதர உறவுங்கிற காரியத்தில் மற்றவர்கள் ஒரு சிறிய தவறு செய்கிற போது நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன்? ஆமென். பரிசுத்தம் பண்ணுகிறவனாக நான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்களை நல்வழிப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆமென். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சகோதரன் என்கிற உறவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படி தான் நடத்துகிறார். ஒருவேளை நம்ம அறியாமல் புரியாமல் தெரியாமல் ஒரு நேரங்களில் தவறுகளை செஞ்சிடலாம். ஆனாலும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நான் என்னுடைய சகோதரனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:7 பாருங்க. 1 கொரிந்தியர் 6:7. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஆமென். ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது? ஏன் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா. மற்றவர்களோடு இருக்கிற சகோதரரோடு இருக்கிற உறவும் தானே எப்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரோ, நம்ம தவறு செய்கிற போது நம்மளை மன்னிக்கிறாரோ, நம்மளை தூக்கி எடுக்கிறாரோ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை நானும் மற்றவர்களுக்கு செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். அந்த உறவை நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம யோசேப்பை குறித்ததான காரியத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் 50:20 பாருங்கள். ஆதியாகமம் 50:20. ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். அந்த சகோதரனோட சொல்லுகிறாங்க. எதனால்? 17வது வசனத்தை படிப்போம். 17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். ஆமென். யார் சகோதரர்லாம் இப்போ தான் புரியுது யோசேப்பு யாருங்கிறத. இப்போ தான் கூட இருந்த சகோதரர்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வேலைக்காரன்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க? நீ எஜமான்கிட்ட போய் சொல்லு, யோசேப்புக்கிட்ட போய் சொல்லு, தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். இதை கேட்ட உடனே யோசேப்பு அங்கே பாருங்க, அவன் அழுதான். ஆமென். அவனுடைய பாசம், சகோதர பாசம். ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்கும்படி இப்படி கேட்குறாங்களே. ஹல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட அவங்களுக்கு தீங்கு செய்யும்படியாகவோ அவங்களுக்கு எதிராக செய்யும்படியாகவோ நான் நினைக்கவே இல்லை. ஆமென். என்றபடியாய் அவன் உடனே அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு துரோகம்தான் பண்ணுனீங்க, ஆனாலும் கர்த்தர் என்னை இந்த நாளிலே உயர்த்தினார் என்று அங்கே யோசேப்பு சொல்லுகிறான். நீங்கள் நினச்சி எனக்கு தீங்கு செய்கிறதா நீங்கள் நினச்சிருக்கலாம், குழியில் தூக்கி போட்டிருக்கலாம், என்னை மீதானனுக்கு விற்று போட்டிருக்கலாம், எனக்கு ஜெயிலெல்லாம் அனுமதிச்சிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என்னை இப்போ உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கிறான். ஆமென். இன்றைக்கி ஒரு சகோதர அன்புங்கிற காரியத்தில் கர்த்தர் அப்படியா நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பல வேளைகளிலும் பல நேரங்களிலும் நம்ம தவறு செய்கிற போது தானே அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளை இந்த நாளிலும் தானே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்துக்குள்ளே வர்ற நம்ம அந்த சகோதரன் என்கிற உறவில்
கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற உறவில் நம்மளுடைய காரியம் என்ன இருக்கணும்? மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஏன் மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணுங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறோம்? சில நேரங்களில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்தாலோ, ஒரு சின்ன காரியங்கள், அவங்க உட்காந்துருக்கிற சேரை எடுத்துட்டு நம்ம உட்காந்துருந்தா கூட அவங்களுக்கு திடீர்னு கோவம் வந்துடும். அடுத்த வாரத்துலேருந்து பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லுது. இது நமக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி உன்னை மன்னிச்சாரோ அது மாதிரி நீ மன்னிக்கிறவங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த காரியம் என்கரேஜ் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவங்க சில கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமென். அப்போ சகோதரனுடைய அன்பு எப்படி இருக்கணும்? அவங்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக. தேவன் எப்படி நம்மளுடைய நெருக்கமான நேரத்தில் அவர் வாக்குத்தத்தங்களினால், அவரது பிரசன்னத்தினால நம்மளை பலப்படுத்துகிறாரோ அந்த காரியம் நம்மள்கிட்ட இருக்கிறதா இருக்கணும். ஆமென். அதை தான் தேவன் இந்த நாளில் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ராஜாவுக்கும் மக்களுக்கான உறவு. கொலேசியர் 1:13 பாருங்கள். கொலேசியர் 1:13. கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாங்கம், ஒரு நாடுங்கிறதுல நீ பாட்டு போய் இருந்துட முடியாது. இப்போ ரீசெண்டாக என்னாச்சு, அங்கே அமெரிக்காவில் அங்கே யார் யார் இந்தியாவிலேருந்து வந்தாங்களோ, பர்மிஷன் இல்லாமல் இருக்கிறாங்களோ, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி அவங்கள எல்லாம் வெளியே தள்ளுறாங்க. ஆமென். எல்லாத்தையும் ஃப்ளைட்டை வச்சு வெளியே கொண்டு போய் அந்தந்த நாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. அவர் பர்மிஷன் கொடுத்து விசா கொடுத்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவுடைய அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கேங்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம முன்னாடி வேறையோடைய ராஜ்யத்தில் இருந்திருக்கிறோம், வேறவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறோம், பிடிவில் இருந்திருக்கிறோம். அங்கேருந்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு இங்கே காரியம் நம்மளுடைய உறவில் எப்படி இருக்கணும்? ரெஸ்பெக்ட், அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறவனாக இருக்கணும். ஆமென். நான் எந்த அளவுக்கு நான் அந்த ராஜாவை நான் மதிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை எல்லாம், இருளின் அதிகாரம், ஆமென், சும்மா இல்லை, இருளில் இல்லை, இருளில் ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்திலிருந்து நம்மளை எல்லாம் விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென். அப்படி நம்மளை மீட்டவரை, விடுதலை ஆக்குனவரை, விடுதலை ஆக்குனது மட்டுமில்லை, நல்ல ஒரு இடத்துல வைத்திருக்கிற அவரை, ஆமென், நான் எந்த அளவுக்கு நான் மதிக்கிறவனாக இருக்கிறேன். என்னுடைய ராஜா மக்களுங்கிற அந்த குடி உரிமை காரியத்தில் நான் எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமென். அவருடைய அதிகாரத்துக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு எப்படி நான் மதிப்பு கொடுக்குறவனாக இருக்கிறேன். தாவீது ராஜா அந்த முன்னாடி பார்த்துருக்குறோம், அந்த பெலிஸ்தியர் கையில் இருக்கிற போது பெத்லகேமு, அங்கே இருக்கிற கேணி தண்ணி வேணுங்கிறாரு. சொன்னது தான். ஆமென். 3 பராக்கிரமசாலி எதிரியோட கையில் இருக்கிற அந்த பெத்லகேமுக்குள்ளே போய் அந்த கேணி தண்ணி எடுத்துகிட்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்குறான். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு அந்த ராஜா நமக்கு சொல்லுகிற காரியத்துக்கு, ராஜா மக்கள் என்கிற அந்த குடியுரிமை காரியத்தில், ஆமென், நான் எப்படி அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். ஏசாயா 6:8 பாருங்க. ஏசாயா 6:8. ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென்.
இதுதான் ஒரு ராஜா நினைக்கிற காரியத்துக்கு பாருங்க. பின்புன்னு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. யார் நமது காரியமாக போவா, யார் இந்த காரியத்தை செய்வா, ஹல்லேலூயா என்றபடியாக நினைக்கிற போது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. ஒரு காலடி எடுத்து வச்சா மட்டும்தான் தேவன் ஒன்றை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். இல்லைன்னா செய்ய முடியாது. இந்த உணர்வை தேவன் கொடுக்குற போதே நான் வெளியில் வரணும். ஆமென். அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. நான் ராஜாவோடைய அந்த உத்தரவுக்கு நான் காத்திருக்கிறவனா இருக்கணும். ஆமென். அவர் உத்தரவு கூட அங்கே போடலை, அந்த வசனத்தின்படி அவர் உத்தரவு போடலை, யாரை அனுப்புறதுன்னு தான் கேட்டார். ஆமென். கேட்ட உடனே நான் போகிறேங்கிறான். அங்கே தாவீதுக்கு அப்படி தான், எனக்கு அந்த பெத்லெகேமில் இருக்கிற அந்த கேணி தண்ணி வேணும்னு இவர் சொன்னது தான். இவர் நீ போன்னு யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் அங்கே இருந்தவனுங்க நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம். எப்படிப்பட்டதான எதிரியோட கையில் நம்ம பெத்லெகேம் இருந்தாலும் சரி, நாங்கள் உள்ளே போந்து எடுத்துகிட்டு வருவோம். ஆமென். 3 பேர் போகிறானுங்க, அந்த கேணியில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வர்றான். ஆமென். அப்போ இன்றைக்கி அது எப்படிப்பட்டதான், ராஜாவுடைய திட்டம் என்ன, ராஜாவுடைய எண்ணம் என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அதை நான் புரிந்தவனாக அறிந்தவனாக இருக்கிற போது என் உயிரையும் பணைய வச்சு அந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனா. ஆமென். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். என் ராஜா சொன்னதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமென். இதை தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்பீக்கர் இதை எடுத்து போடுங்க. ஆமென். தேவன் அதை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்த காரியம் என்ன, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினது மட்டுமில்லை, நம்மளையும் ராஜாவாக்குறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஒருத்தருடைய ஆளுகைக்குள்ளே, ஒரு சர்வாதிகாரிக்குள்ளே, ஒரு பெரிய சக்கரவர்த்திக்குள்ளே பல நாடுகள் இருக்கும். ஆமென். பல நாடுகள் ஒரு சக்கரவர்த்தி கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு நாட்டுக்கு என்ன பண்ண, ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து இவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தினவர் மட்டுமல்ல, நம்மளையும் ராஜாவாக்குறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாவாக்க ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை ஒரு ஏரியாவுக்கு நம்மளை ராஜாவாக ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இதை எங்கே பார்க்கலாம், லூக்கா 19:17 பாருங்களேன். லூக்கா 19:17. லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, நம்மளை ராஜாவாக்குவார். எப்போ, அவரோட 1000 ஆண்டு அரசாட்சிக்கு நாட்களில், அவர் வருகையில் அவர் எப்படி வருவார், பரிசுத்தவான்களோடு கூட வருவார்னு வேதம் சொல்லுகிறது. முதல் காரியம், நல்லா அதில் தெசலோனிக்கேல படிச்சிங்கன்னா தெரியும், அவர் வர்றபோது முதல்ல தூதர்களோடு வருவார். அடுத்த ஒரு காரியத்தில் சொல்லுகிற போது அவர் பரிசுத்தவான்களோடு வருவார்பார். அப்படின்னா தூதர்களோடு வர்றது ரகசிய வருகை, பரிசுத்தவான்களோடு வருகிறது அவரது பகிரங்க வருகை. ஹல்லேலூயா. அப்போ வருகிற போது அவர் என்ன பண்ணுவாராம், நம்ம இந்த பூமியில் இருந்தபோது எந்த இடத்துல ஊழியம் செய்தேனோ அந்த பகுதியெல்லாம் தானே இந்தந்த பட்டணத்துக்கு நீ அதிகாரிம்பார். ஹல்லேலூயா. நம்மளை ராஜாவாக ஆக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, ராஜாக்களாக நம்மளை ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென்.
அப்போ அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். எங்கே? எருசலேமில் இருப்பார் ராஜாதி ராஜாவாக. இங்கே மற்ற இடத்துல எல்லாம் என்ன? அங்கெல்லாம் ஒவ்வொரு ராஜாவாக தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவனோடு இந்த நாட்களில் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அதிகாரியாக வைப்பார். ஆமென். அதை தான் அங்கே வசனம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாக இரு என்றபடியாய். ஆமென். இது சும்மா வசனம் இல்லை, இது உண்மையாக நடக்க போகிற வசனங்கள். ஆமென். உண்மையாக நடக்க போகிற வசனங்கள் இதெல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 ஒரு புது பாட்டை பாடுவாங்கன்னு இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு? இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடுறாங்க. பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஏன்னா அவரோடு கூட வருகிற போது அவர்களெல்லாம் அரசாளும்படியான ஒரு பொறுப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, பூமியிலே அரசாளுவோம் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதற்காக தான் நம்மளை ராஜாவாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மளை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த காரியம் என்ன? பிரதான ஆசாரியர். ஆசாரியர் என்கிற உறவு எபிரேயர் 8:1-3 படிங்க. 1-3. பிரதான ஆசாரியர். நம்ம ஆசாரியர்னாக்க என்ன? அந்த பிரதான ஆசாரியருக்கு நம்ம எல்லாம் அசிஸ்டண்ட்டு. ஹல்லேலூயா. அசிஸ்டண்ட் ஆசாரியர், அவருக்கு உதவி செய்யும்படியான ஆசாரியர். ஆமென். எபிரேயர் 8:1-3 படிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசாரியன்னா அவன் பலி செலுத்தும்படிக்காக ஏதோ ஒன்று அவசியமாக இருக்குது. அப்படின்னா அவர் என்ன பண்ணார்? அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆசாரியன்னா ஏதோ ஒரு ஆட்டையோ கண்ணுக்குட்டியோ ஏதோ ஒன்று பலி செலுத்தணும். அப்போ ஆதலால் செலுத்தும்படி ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியமாக இருக்குது. ஆனால் இவர் வேறு கண்ணுக்குட்டியை அடிக்கலை, ஆட்டை அடிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு வருவோம். நம்ம ஆசாரியர்னா ஏதோ ஒன்று பலி செலுத்தும்படியாக நமக்கு இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம அதே போல் ஆட்டை அல்ல, கண்ணுக்குட்டியே அல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ரோமர் 12:1 சொல்லப்பட்டபடி நம்ம பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ தானே ஆசாரியன்னா இருக்க முடியும். ஆசாரியன்னா ஏதாவது பலி செலுத்தணும். ஆமென். ஏதோ ஒன்று பலி செலுத்தும்படியாக அவசியமாக இருக்குன்னா, அவர் கர்த்தருக்கே அவசியமாக இருக்குன்னா, நம்மளை ஆசாரியரை ஆக்குறாருன்னா நமக்கு அவசியமாக இருக்கா இல்லையா? ஆமென். அது என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலின்னா என்ன? உயிரோடு இருந்துக்கிட்டே பலியாக செலுத்தணும். ஆனால் இது தானே நமக்கு முடியல. ஆமென். இது முடியலன்னு மட்டும் இல்லை, இது தெரியல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வருகிற போது, ஒரு பாடுகள் வருகிற போது, தேவனே இதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அது பலியாக மாறும். நீ அது ஒப்பு கொடுக்காதபடி எனக்கு வலிக்குதே, குத்துதே, குடையுதேன்னாக்கா அது சாத்தானுக்கு பலியாக மாறி போகும். ஆமென். நீ அதை ஏற்றுக்கிட்டு தேவனே இதை சுகந்த வாசனையாக நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு நீ சொன்னால் மட்டும்தான் அது ஜீவ பலியாக அவருக்கு போகும்.
இல்லைன்னா வேற ஒன்று எடுத்துக்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா. நீ முணுமுணுக்கிறதுனாலையும் மற்றவங்க பேசுகிறதுனாலையும் ஆமென், அது என்ன ஆகிடும், அந்த பலி வீணாக போயிடும், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆசாரியனாக இருக்க முடியாது. ஆசாரியனாக இருக்கணும்னா கர்த்தரே ஏதோ ஒரு பலியை செலுத்தும்படியான ஒரு காரியம் இருக்குன்னா, நானும் ஆசாரியனாக இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பலியை நான் செலுத்தும்படிக்கான ஒரு காரியம் இருக்குது. அந்த பலி எதுவாக வேணாலும் தேவன் அவரவர்களுக்கு வலியை கொடுக்குற ஒரு பலியை கொடுப்பார். அதை ஏற்றுக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அதை ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். ஆமென். அது தேவனுக்கு பிரியமானது. தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். அதுக்கு அத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அதை முறுமுறுப்புனாலையும் மற்ற காரிய எரிச்சல்னாலையும் அதை இழந்து போகாது இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறபடினால நான் அதை செலுத்துகிறவனாக இருக்கணும். அப்போ அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நான் அவருக்கு கீழே ஆசாரியனாக இருக்கிறேன். ஆமென். அசிஸ்டண்ட் ஆசாரியனாக இருக்கிறேன். அப்படிங்கிற போது அவர் பலி செலுத்துகிறபடியே நானும் என்னை பலி செலுத்துகிறவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிரதான ஆசாரியருக்கும் ஆசாரிக்கான உறவு ஆமென் சரியானதாக இருக்கும். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படியாய் நம்ம தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆமென். ஒரு பிதா பிள்ளைங்கிற உறவுல எப்படி இருக்கணும், ஒரு அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு செலுத்துகிறவனாக நான் இருக்கணும். போதகர் சீசன்கிற உறவில் நான் என்ன பண்ணணும், நான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறவனாக இருக்கணும். அதுக்காக கடுமையாக ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறவனாக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆமென். உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் ஜெயித்தேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ போதகர் சீசன்கிற உறவில் தேவன் சில பொறுப்புகளை கொடுக்குற போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கணும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதுக்காக கடுமையாக உழைக்கிறவனாக இருக்கணும். பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை நான் எதிர்கொள்கிறவனாக நான் இருக்கணும். எஜமான் ஊழியக்காரன் உறவில் என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸ். எஜமானுக்கு நான் மதிப்பு கொடுக்குறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு அவருடைய உத்தரவுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்டதான உத்தரவு வருதுங்கிறதுக்கு நான் அறையை கட்டினவனாக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். விளக்கை ஏற்றி வைத்தவனாக இந்த சத்தம் எங்கேருந்து எப்படி வருது, என் எஜமான் எப்படி பேசுவார், எந்த நேரத்தில் பேசுவார்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறவனாக இருக்கணும். அடுத்தது சகோதரர் என்கிற உறவில் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களோடு சேர்ந்து ப்ரேயர் டுகெதர், மற்றவங்களை சேர்ந்து ஜெபிக்கிறவனாக, என்கரேஜிங் ஈச் அதர், மற்றவர்களை நான் ஆற்றுகிறவரா தேற்றுகிறவரா தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான உறவை தேவன் நம்மளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ராஜா மக்களுங்கிற உறவில் ரெஸ்பெக்ட், அத்தாரிட்டி. தேவனுடைய காரியத்தில் நான் அவரை மதிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஒரு ராஜாதி ராஜான்னா அவரை நான் மதிக்கிறவனாக இருக்கணும். அடுத்தது தான் ராஜாதின் ராஜா, நம்மளை ராஜாவாக்குகிறார். அப்படின்னா என்ன, என்னுடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பில் நான் சரியானவனாக இருக்கணும். நான் அதில் ராஜாவாக இருக்கணும். ஆமென். எல்லாத்தையும் சரியாக செய்கிறவனாக, சரியாக பார்க்குறவனாக. ஆமென். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் நான் ராஜாவாக இருக்கணும் என்று எதிர்பார்க்குறார். அடுத்தது பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற காரியத்தில் அவர் எப்படி பலி செலுத்தினாரோ அதேபடி நான் ஒரு ஆசாரியனாக இருக்கிறேன் அப்படின்னா நானும் பலி செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை பலவிதமான ஒரு ஓமைகள் வழியாக கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆமென். அதை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக நம்ம தொடர்ந்து ஓடுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எப்படியாய் உம்மோடு இருக்கிற உறவில் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை எங்களோடு பேசியிருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக, அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் இதுதான் பாதை, இதுதான் வழி என்றபடியாய் எங்களோடு பேசுகிறவராக மட்டுமல்ல, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படிக்காகவும் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.